Welcome to Zipto. Now we are going to discuss the concept of common salt. ஓகேவா? ஸோ காமன் சால்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான டாபிக் தான். நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அதனால கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனால் வந்து ரிப்பீட்டடாக வந்து இந்த கேஸ் ஸ்டடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வந்து 3 மார்க்ஸ் எல்லாம் இந்த இன்டெரக்டாக வந்து இந்த டாப்பிக்கில் தான் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ NaOH react with X and it produces Y. ஸோ அந்த மாதிரி find X and Y. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே comes from this last 2 pages only. So focus on this last 2 pages and it is very simple. So try to attend those questions and you can easily gain full mark in those topic. Okay, so I quickly summarize everything for you. So if you want this colorful handwritten notes, you can come and check it out in our Telegram channel. Okay, I have given the link of the Telegram channel down in the description box. Okay, so hope you'll find this video helpful. So we'll be discussing about this concept very quickly. பாருங்க, so you know what is காமன் சால்ட். காமன் சால்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைடு தான் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட். ஓகேவா? ஸோ தட் இஸ் த எடிபிள் சால்ட். ஓகே, சோடியம் குளோரைட் இஸ் நோன் அஸ் தி காமன் சால்ட். NaOH ப்ளஸ் HCl. ஓகே, ஸோ NaOH இஸ் யுவர் பேஸ். இந்த பேஸும் இந்த ஆசிடும் சேரும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சோடியம் குளோரைட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ யுவர் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் combines to produce this sodium chloride and water. Okay, so you know very well, whenever an acid reacts with base, you will be getting salt and water. That salt is your sodium chloride. Next, so the sodium chloride மற்ற யூசஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா it is used in food, of course you know. ஸோ சீ வாட்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு இருக்குது. ஸோ இந்த சோடியம் குளோரைடை வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணுவாங்க. ஓகே, செப்பரேட் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய பியூரிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம், சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு யூ கேன் சி டெபாசிட்ஸ் ஆஃப் சாலிட் சால்ட். இட் இஸ் ஃபவுண்ட் இன் செவரல் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக தெரியறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். அது கூட நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறதுனால ப்ரௌன் கலர் தெரியும். ஓகே, ஸோ அதை வந்து த கிறிஸ்டல்ஸ் ஆஃப் காமன் சால்ட்டை தான் வந்து ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெட் ஆஃப் ராக் சால்ட்ஸ் வில் பி ஃபார்ம்ட் when sea of bygone ages dried up. அதாவது ரொம்ப காலகாலமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய கடல் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அது கீழே வந்து என்ன இருக்குன்னா ஸோ யூ ஹேவ் தி ராக் சால்ட். ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ மைனிங் பண்ணி அந்த ராக் சால்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எப்படி இப்போ கோல் நிலக்கரி சுரங்கம் இருக்கோ அதே மாதிரி அதை உள்ளே தோண்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ராக் சால்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ மெயினாக இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் விச் யூ ஹேவ் டு ரிமெம்பர் விச் தே ஆர் கோயிங் டு மேக் ஃப்ரம் தி காமன் சால்ட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா அண்ட் ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ஒன் பை ஒன் வில் டிஸ்கஸ் வெரி குயிக்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா we are going to discuss about, okay, so we have to discuss about this preparation of sodium hydroxide, that is your பேஸ் இல்லையா, ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ். ஓகே, ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா NaCl சொல்யூஷன், சோடியம் குளோரைட் சொல்யூஷன் தேவை. ஸோ அதை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுவீங்க. தட் யூ கால் இட் அஸ் பிரின். ஸோ when electricity is passed through the aqueous solution of sodium chloride which is known as பிரின், ஓகே, it forms NaOH. NaOH வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? NaOH ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ப்ராசஸை வந்து அல்கலை ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. சைட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோரின், அதனால இதை குளோர் அல்கலை ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ is the process? So you are going to take sodium chloride, that is the aqueous solution of sodium chloride is taken and electricity is passed, then it forms NaOH. This NaOH is known as the alkali. Okay, and you are also getting chlorine as a side product, so it is known as chlor-alkali process. The process of producing sodium hydroxide from NaCl is known as chlor-alkali process. So cathode என்ன கிடைக்கும், anode என்ன கிடைக்கும், அந்த reactions நோட் பண்ணிக்கோங்க. very 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 important. Okay, so because they will be definitely asking you from that one only. Right guys? So next, so இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். So you can see this is the diagram. So you don't want to go through much here. Okay, you can just note the uses. Uses so அதிகமாக கேட்கறது கிடையாது. At time if they want you to ask, okay, so they may also ask from the uses. Okay, the diagram just பார்த்துக்கோங்க. You will be discussing about this diagram much detail in your 11th and 12th class. As of now what you want to notice, so what is produced as cathode, what is produced as anode. So anodeல வந்து பார்த்தீங்கன்னா chlorine gas produce ஆகுது, cathodeல வந்து H2 gas, hydrogen gas வந்து produce ஆகுது. So அதோட uses எல்லாத்தையும் போட்டுருக்க பாருங்க. So H2 gas வந்து பார்த்தீங்கன்னா you are using for fuel யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ அஸ் margarine. ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்சோ யூஸ் ஃபார் மேக்கிங் margarine and ammonia for fertilizer. So what is margarine? Okay, that's very simple thing, right? So you have learned about margarine. So that is nothing but அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கேக்லாம் இருக்குல்ல, ஸோ அது மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க, பட்டர் மாதிரி இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து தேவைப்படுறதா சொல்கிறாங்க. அது ஆல்சோ ஃபார் மேக்கிங் தி ammonia. Okay, ammonia is used for making fertilizer. So these are the important uses of hydrogen gas. Next, so அதுக்கப்புறம் so you can see there is a
Cl2 gas that is produced at anode. ஸோ ஆனோட தான் நம்மளுக்கு குளோரின் கேஸ் இருக்குது. ஸோ அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது? ஸோ வாட்டரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அண்ட் பிவிசி பைப்பு, குளோரோஃப்ளோரோ கார்பன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, பெஸ்டிசைட்ஸு, அதாவது பெஸ்டிசைட்ஸ்னால் என்னது? பூச்சிக்கொல்லி மருந்து. டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா அந்த பாக்டீரியாவை வந்து கில் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல். அது மாதிரி ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து குளோரின் கேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் which you are going to get in this reaction. Okay, that is during the chlor-alkali process. And the important product is our NaOH. Okay, that is your sodium hydroxide, and the byproducts are our hydrogen gas and the chlorine gas. Okay, and I have listed all the important uses. So sodium hydroxide is used for degreasing the metal. That means ஏற்கனவே அது மேலே grease இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு sodium hydroxide யூஸ் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட் மேக் பண்ணுறதுக்கும், பேப்பர் மேக்கிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் sodium hydroxide யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நோட் திஸ் டயக்ராம். இது வழியாக பிரின் போகுது. ஸோ உங்களுக்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா sodium hydroxide கிடைக்குதுன்னா நியர் தி கேத்தோட் you are going to get the sodium hydroxide. Just note this thing. It's very simple, I hope. Okay, this is chlor-alkali process. Okay, so அதோட ஈக்குவேஷன் பாருங்க. So NaCl plus water produces sodium hydroxide and will be getting chlorine gas and hydrogen gas. Okay, so எங்கே கேத்தோடில் என்ன கிடைக்குது, ஆனோடில் என்ன கிடைக்குது, எங்கே வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பேலன்ஸ் பண்ணுறது தெரியலனா we cannot do anything for you. So please refer the first chapter. இதுக்கு முன்னாடி பேலன்ஸ் பண்ணுறது நிறைய சொல்லி கொடுத்தது, because I don't want too much most of your time. Okay, so investing here balancing the equation. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ளீச்சிங் பவுடர். இப்போ அடுத்த ப்ராடக்ட் போகலாமா? எப்படி வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லை இந்த குளோரின் கேஸ். இந்த குளோரின் கேஸை வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் ஃபார்ம் பண்ணுவாங்களாம். எப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ திஸ் குளோரின் கேஸ் which is produced during the chlor-alkali process, that is during the electrolysis of aqueous sodium chloride. இங்கே aqueous sodium chloride தான் என்ன பண்ணும்? எலக்ட்ரோலைஸ் பண்ணுவோம். அதாவது எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்பொழுது இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. இட்ஸ் a very simple process. ஆனோடில் என்ன நடக்குது, கேத்தோடில் என்ன நடக்குது, அந்த டயக்ராமு யூசஸ் இந்த ஈக்குவேஷன் முடிஞ்சு போச்சு. வில் பி கெட்டிங் 3 marks ஃபுல்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து யூசஸை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதோட யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ளீச்சிங் பவுடர் எப்பயாவது தெரியாமல் வந்து உங்களோட துணி மேலே படுத்துனா என்ன ஆகும்னு பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த துணி வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே கலரே போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு தான் இப்போ என்ன பண்ணுவாங்க, ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ காட்டனை ப்ளீச் பண்ணுறதுக்கு, காட்டன் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கணும் இல்லை, அதில் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது, அது கலர் எதுவுமே டிம்மாக தெரியக்கூடாதுன்னு நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா அப்படியே ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும். அதே மாதிரி லைனான் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, தென் wood pulp in பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு they will be using the bleaching powder, and also it is used for washing clothes in laundry, and it is a very good oxidizing agent. மற்றது எல்லாத்தையும் ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டரை வந்து ஜெர்ம்ஸ் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கும் நம்ம வந்து ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ எப்படி வந்து நம்ம குளோரின் கேஸ்லேருந்து ப்ளீச்சிங் பவுடர் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் த குளோரின் கேஸ் அண்ட் பாஸ் இட் ஓவர் தி ட்ரை ஸ்லேக்ட் லைம். ட்ரை ஸ்லேக்ட் லைம் இஸ் நத்திங் பட் யுவர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட பாஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு CaOCl2 கிடைக்குது. ஓகேவா? CaOCl2. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, ஒரே ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் இருக்குது, அப்படியே வாட்டராக வெளியே வந்துடுச்சு. CaOCl2, that is your bleaching powder, and you are going to get water molecule. So you have something more complex here that it's not necessary at this level. So we'll be discussing that in your higher classes. As of now, just note the equation. Next, இப்போ வந்து பேக்கிங் ப்ளீச்சிங் பவுடர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பேக்கிங் சோடா தான் என்ன பண்ணணும்னா, ஸோ சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் ஹோட்டல் அண்ட் ஃபார் மெனி டிஷ்ஷஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா ஃபுட்டை வந்து டேஸ்ட் கொடுக்குது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதோட கெமிக்கல் ஃபார்ம்லாம் பார்த்துக்கோங்க, NaHCO3, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். யூ ஹேவ் டிஸ்கஸ்ட் இன் ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட். வாட் யூ ஹேவ் டிஸ்கஸ்ட்? ஓகே, ஸோ ஆல் தி மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட். ஒரு மெட்டல் கூட ஹைட்ரஜன் கார்பனேட் பார்த்தாலே உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணணும், இட் இஸ் அ பேசிக் இன் நேச்சர் அப்படிங்கிறது தோணணும். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் திஸ். ஓகே, ஸோ whenever you see hydrogen carbonate or carbonate with a metal, it is highly basic. ஓகேவா? ஸோ இட்ஸ் a basic in nature, not that much basic, it has some mild basic conditions. ஓகேவா? ஸோ NaCl is
the raw material for the preparation of baking soda. Let us understand எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, you are going to take NaCl and add water and carbon dioxide and ammonia. அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். அதில் ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட பேக்கிங் சோடா, that is your sodium hydrogen carbonate. other product is your ammonium chloride. so this is what our important product is, NaHCO3. இதான் நம்ம வந்து பேக்கிங் சோடாவாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பேக்கிங் சோடா வந்து குக் பண்ணும்போது என்ன நடக்குங்கிறத பாருங்க. ஸோ டியூரிங் குக்கிங் ஸோ என்ன ஆகும், it decomposes. you can see this is an example for decomposition reaction. ஸோ decomposition reaction என்ன பண்ணுவோம், ஸோ ஒரே ஒரு ரியாக்டன்லேருந்து நிறைய ப்ராடக்ட் கிடைக்குது பாருங்க. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் தான் சோடியம் கார்பனேட். ஸோ இதை வச்சு தான் நம்ம வாஷிங் சோடா வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த சோடியம் கார்பனேட்டை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? ஸோ அலாங் வித் தட் யூ ஆர் ஆல்சோ கெட்டிங் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்ட் H2O கேஸ். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் homework question for you is you have to say how you will be proving this gas is carbon dioxide gas. Okay, this is a assignment question for you, so please complete it. And I already told you, so all the metal hydrogen carbonates are basic in nature. So here sodium hydrogen carbonate is also a metal hydrogen carbonate, so it will be பேசிக் இன் நேச்சர். ஸோ அதனால் இது என்ன பண்ணணும், அசிடிட்டி அப்போ இதை வந்து எடுத்துக்கும்பொழுது அப்படியே நியூட்ரலைஸ் ஆகிடும். ஆசிடும் பேசிஸ் இருந்தாலே நியூட்ரலைஸ் ஆகிடும். ஓகேவா? காட் இட் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெரி 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 சிம்பிள். நெக்ஸ்ட் இதோட யூசஸ் பார்த்துடலாமா? இதோட யூசஸ் வந்து இதுதான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக்கிங் சோடா வச்சு பேக்கிங் பவுடர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பேக்கிங் பவுடருங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த பேக்கிங் சோடா கூட ஏதாவது ஒரு எடிபிள் ஆசிட் ஆட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் டட்டாரிக் ஆசிட் விச் இஸ் ஃபவுண்ட் இன் டாமிரன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எடிபிள் ஆசிடை போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக்கிங் பவுடர் கிடைக்கும். ஸோ வாட் is baking powder? Baking powder is nothing but baking soda plus one edible acid. அந்த edible acid என்ன பண்ணும், as any acid, எப்பயும் போல ஆசிட்னா H+ ion கொடுக்கும். ஓகேவா? so you know very well, whenever, so you should never forget this in your life. okay, whenever a metal hydrogen carbonate react with acid, what you will be getting, you will be getting two products. so you should never forget this. okay, so whenever metal hydrogen carbonate or metal carbonate react with acid, you will be getting salt, carbon dioxide and water. so அதே தான் இங்கேயும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆசிட்லேருந்து வந்தக்கூடிய அந்த H+ ion, that is you are going to react with acid only. அப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் கன்ஃபார்ம், கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும். இன்னொரு ப்ராடக்ட் தான் அந்த சால்ட். அந்த சால்ட் வந்து எவ்வளோலேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும், இந்த சால்ட் will be formed from the acid. okay, so and the sodium ion, okay, that will be a sodium salt of the acid. okay, so let us suppose you have இப்போ இங்கே ஏதோ வந்து ஒரு அயான் இருக்குது அப்படின்னா அந்த you have what ion here, so this is positive ion. அப்போ இது பக்கத்தில் வந்து நெகட்டிவ் ion இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் ion-ம் இந்த sodium is your positive ion. அது ரெண்டும் சேர்ந்து ஒரு சால்ட் ஃபார்ம் பண்ணிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அண்ட் யூ ஆர் கெட்டிங் அதர் டூ ப்ராடக்ட், தட் இஸ் H2O and CO2. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி CO2, இந்த CO2 ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அப்படியே பஃப்னு கேக் வந்து மேலே வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் நம்ம வந்து கேக் யூஸ் பண்ணுறது, கேக் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஸோ கேக் வந்து பேக்கரியில் வந்து நம்ம ஏன் வந்து நம்ம வந்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதாவது பேக்கிங் சோடாவே ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஸோ why we are not using here is this sodium carbonate that is formed during this process is going to be bitter taste. ஓகேவா? ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணோன்னா கேக் வந்து கசப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணக்கூடாது, பேக்கிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்பயாவது ஸோ கிச்சனில் வந்து ஸோ ஏதாவது இன்க்ரீடியண்ட்டில் பேக்கிங் சோடா வந்து இருக்குது, ஓகேவா, பேக்கிங் பவுடர் இல்லாமல் நீங்கள் பேக்கிங் சோடாவை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான டேஸ்ட் வராது. ஓகே, இட் வில் பி பிட்டர். ஸோ ஆல்வேஸ் ரிமைண்ட் திஸ், இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணலாம், சாஃப்டாகவும் ஸ்பான்ச்சியாகவும் வைக்குன்னு சொன்னேன் கேட்க. அதுக்கப்புறம் ஸோ யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு யூஸ் திஸ் ஒன் ஆஸ் antacid. ஓகே, antacid மீன்ஸ் தட் இஸ் யூஸ் டு ட்ரீட் தி அசிடிட்டி. ஓகேவா? பிகாஸ் இட் இஸ் பேசிக் இன் நேச்சர், ஸோ இட் இஸ் யூஸ்டு டு treat the acidity condition. okay, I already told this. அதுக்கப்புறம் இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா it is used for extinguishing the fire. it is important application, so please note it. so it is used as extinguisher, soda acid fire extinguisher. it is not free, it is fire, so please change it kindly. sorry for this inconvenience. it is soda acid fire extinguisher. ஸோ அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளோட சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ we have discussed these three things. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have to discuss about வாஷிங் சோடா. வாஷிங் சோடாவோட முடிஞ்சிச்சு. I already told you. ஸோ வாஷிங் சோடா எதுலேருந்து ஃபார்ம் பண்ணுறோம், இந்த சோடியம் கார்பனேட்லேருந்து தான் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த வாஷிங் சோடா கூட என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ ஜஸ்ட்டு வந்து
just you have to know these equations அவ்வளோதான். ஸோ இந்த சோடியம் கார்பனேட் கூட 10 வாட்டர் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a very simple thing for you. Okay, so please understand this. Okay, so what is the formula? Na2CO3.10H2O. so what you will be doing is you will be doing the crystallization, அதாவது வாட்டர் வந்து ஆட் பண்ணுவீங்க. so how you are going to understand this one is, so we will be doing this activity in our next class. அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இது புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். இதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க, ரியாக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிற பார்த்துக்கோங்க, யூசஸ் நோட் பண்ணிக்கோங்க. எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஃபார் மேக்கிங் கிளாஸஸ், சோப், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் சோடியம் காம்பவுண்ட்ஸ் லைக் போராக்ஸ் அண்ட் யூஸ்ட் as a cleaning agent for domestic purpose. ஸோ வீட்டிலலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு we are using the washing soda. domestic purposeனால் வீட்டில் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரிமூவிங் தி பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் தி வாட்டர். இப்போ ஒரு சில தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர் பக்கம் போனீங்கன்னா அந்த வாட்டர் வந்து ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர்னு 2 இருக்குது. ஓகேவா? ஸோ யூ வில் நாட் பி ஏபிள் டு பாத் தேர். ஓகேவா? அதாவது பாத் பண்ணாலும் என்ன பண்ணாது, உங்களுக்கு சோப்பில் நுரையே வராது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் தான் ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 2 வகையான ஹார்ட்னஸ் இருக்குது. ஒன்று வந்து டெம்பரவரி ஹார்ட்னஸ், இன்னொன்று பர்மனன்ட் ஹார்ட்னஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டெம்பரவரி ஹார்ட்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹீட் பண்ணாலே அந்த என்ன பண்ணிடலாம், அந்த ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சில சால்ட் இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியாதுன்னா, ஸோ யூ கேன் நாட் ரிமூவ் தி ஹார்ட்னஸ் பை heating. So at that time you will be using the washing soda. So you will be discussing more about this hardness in your class 11. Okay, so as of now just note that washing soda is used for removing the permanent hardness. Okay, so temporary hardness is just நீங்க வந்து ஹீட் பண்ணியே வந்து என்ன பண்ணிடலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். So this I am just saying for your knowledge. Okay, they will not be asked in your exam. So just whatever I have summarized here, that only they will be asking in your exam. So do complete all those points. It's very very important, right guys? So next class la இந்த ஆக்டிவிட்டியோட நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா guys? So please லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேளுங்க. ஸோ உங்களால் இந்த டெலிகிராம் சேனலில் இந்த நோட்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியலனாலும் யூ கேன் ஆஸ்க் மீ இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். ஸோ ஐ எம் ஹெல்பிங் ஆல் ஆஃப் யூ தேர். ஓகே, ஸோ டூ கம் அண்ட் ஆஸ்க் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் அவைலபிள் டவுன் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். அண்ட் டெலிகிராம் சேனலில் இந்த கலர்ஃபுல் ஹேண்ட் ரைட்டட் நோட்ஸ் இருக்குது, மறக்காமல் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஸோ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எனி ஸ்பெஷல் online tuition or coaching classes, you can contact us through the email ID and also through the WhatsApp group. Okay, so you can ask the help from our admin, so you can go and check it in our WhatsApp group, right guys? So check out our description box. So we have completed the chemistry syllabus and physics syllabus is almost over. Okay, so only one chapter left, that also we will be completing soon. Bye bye guys.